உணவு உற்பத்தி தொழில் வந்து பெரிய சவாலான விஷயங்க. அதுவும் இந்த மழை காலத்தில, புயல் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட எவ்வளோ பெரிய நிறுவனம் வேணா இருக்கலாங்க. நம்ம நிறுவனம் வந்து எவ்வளோ பெருசா வேணா இருக்கலாம். அதில தேவையான வசதிகள் இருக்கலாம். உணவு உற்பத்திக்கு தேவையான இயந்திரம் இருக்கலாம், ஆட்கள் இருக்கலாம், கரண்ட் இருக்கலாம், ஈபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாங்க. எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான கடலை, எள்ளு, தேங்காய் பருப்பு இது எல்லாமே இருப்பு இருக்கலாங்க. என்னதான் எல்லாமே இருப்பு இருந்தாலும், மழை காலத்தில இந்த சோலார் ட்ரையர் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, உணவு உற்பத்தியே பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மழை, மோடம், கிளைமேட் மாறி மாறி இருக்குதுங்க. மாறி மாறி இருக்கிறனால, எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி பண்ணவே முடியாது. இந்த சோலார் ட்ரையர் மட்டும் இல்லனாங்க, அதாவது எவ்வளோ பெரிய நிறுவனமா இருந்தாலும், இப்ப நாங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களையே எடுத்துக்காட்டா எடுத்துட்டீங்கன்னா, இந்த சோலார் ட்ரையர் மட்டும் இல்லன்னா, இப் எங்கனால வந்து உணவு உற்பத்தி வந்து பண்ணவே முடியாதுங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மோடமா இருந்துச்சு, மழை தூறிட்டு இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் வெயில் கிடச்சுங்க. சரி இருக்கிற இடமெல்லாம் வந்து நம்ம பருப்பு காய போட்டுறலாம், கடல பருப்பு காய போட்டுறலாம், தேங்காய் பருப்பு காய போடலாம்னு சொல்லி, இருக்கிற இடத்தையெல்லாம் யூஸ் பண்ணி, கொஞ்சம் மசாலா பொடி பண்றதுக்கு, எல்லா பக்கமும் வந்து காய போட்டுருக்கோங்க. உண்மையாலுமே இந்த ட்ரையர் மட்டும் இல்லன்னா, உணவு உற்பத்திய எங்களுக்கு வந்து யோசிக்கவே முடியாத விஷயமா இருக்குங்க. ஏன்னா, எங்களுது ஏற்கனவே ஸ்லோவான ப்ராசஸ். இந்த ஸ்லோவான ப்ராசஸ்ல இந்த மழை, மோடம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா, உற்பத்தி வந்து ரொம்ப பாதிக்குங்க. அதே மாரி வாடிக்கையாளருக்கு வந்து நம்ம பொருள உற்பத்தி பண்ணி குடுக்க முடியாதுங்க. இப்ப பாருங்க மழை தூறுதுங்க. இப்ப வந்து ட்ரையருக்கு மேல மழை தூறுதுங்க. நல்லா சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரையருக்கு மேல இப்ப மழை தூற ஆரம்பிச்சுச்சு. இருந்தாலும் லைட்டா ஒரு வெளிச்சம் வரனால, அந்த வெளிச்சம் வந்து லைட்டா உள்ள சூடு இருக்குதுங்க. இந்த உள்ள சூடு இருக்கறனால, நமக்கு தேவையான வேலை ஒரு தொய்வு இல்லாம நடந்துட்டு இருக்குங்க. பாருங்க மழை தூறல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுவே வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல காய வச்சோம்னா, அதுல வந்து இப்போ நம்ம எண்ணெய் வித்துக்கள்ல இந்த மழைத்துளி விழுந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கெட்டு போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளோ பெரிய நிறுவனமா நம்மளது இருந்தாலும், இந்த சோலார் ட்ரையர் இல்லன்னா, நம்ம வந்து உணவு உற்பத்திய நாங்க வந்து பண்ணவே முடியாதுங்க. நீங்க உணவு உற்பத்தியாளரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன லெவல்லயாவது ஒரு ட்ரையர் போட்டு வச்சுக்கோங்க. மழை காலம், புயல் காலம் இந்த மாரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப நம்ம உற்பத்திய பாதிக்காம நல்லா சப்போர்ட் பண்றது இந்த சோலார் ட்ரையர் தாங்க. நேத்து இந்த சோலார் ட்ரையருக்கு தேவையான இந்த பாலிஷ் சீட், இந்த பிளாஸ்டிக் சீட்டுன்னு வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான அந்த உப பொருட்கள்லாம் என்னென்னன்னு சொல்லி, எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. உணவு உற்பத்தி பண்ற ஒவ்வொருத்தரும் தடையில்லாம உங்க தொழில உங்க உற்பத்திய பண்ணி, மறுபடியும் நீங்க வாடிக்கையாளருக்கு விற்பனை பண்ணணும்னா, அதே மாரி உங்ககிட்ட ரெகுலரா வாங்குற வாடிக்கையாளருக்கு இல்லங்காம குடுக்கணும்னா, கண்டிப்பா இந்த சோலார் ட்ரையர் வந்து நமக்கு பெஸ்ட்டா இருக்குங்க. பாருங்க மழையும் வருது, வெயில் அடிக்குதுங்க. ஸோ இந்த மாரி டைம்லலாம் இந்த ட்ரையர் வந்து எங்களுக்கு பயங்கர உபயோகமா இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நன்றி.